ஒரு நொடி படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். முதல்ல இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தரலாம். ஒரு பெரிய ரவுடி கேங்கு கிட்ட கடன் வாங்குறாரு எம்எஸ் பாஸ்கர். அந்த கடன் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு, திரும்பி காசை கேட்டு அவரை நெருக்கடி பண்றாங்க. கொஞ்ச நாள் அவங்க கம்முன்னு இருக்கிறதுக்கு வீட்டு பத்திரத்தை தராரு. 5 மாசம் கழிச்சு காசு ரெடி பண்ணிட்டு அவங்க கிட்ட கொடுக்கலான்னு போய்கிட்டு இருக்காரு. அப்ப போனவரு இன்னும் வரலன்னு அவரோட ஒய்ஃப் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. நான் நேத்து பார்த்தது, அதுக்கப்புறம் பார்த்தேன். இந்த கேஸ் எடுத்து ஒரு போலீஸ் ஆபீசர் நடத்துறாரு. இதே டைம்ல ஒரு பொண்ணை மர்டர் பண்றாங்க. அந்த கேஸை எடுத்து போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த 2 கேஸும் என்ன ஆக போகுதுங்கிறது தான் இந்த படத்தோட கதை. முதல்ல இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்டே இந்த படத்தோட கதை, அந்த கதைக்கு பண்ண திரை கதை அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா, அவ்வளோ சுவாரஸ்யமா பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல நடிச்ச எல்லாத்தோட ஆக்டிங்குமே நல்லா இருந்துச்சு. ஒருத்தர் காணாம போறாரு, ஒருத்தரை கொலை பண்றாங்க. இது ரெண்டையுமே போலீஸ் விசாரிச்சு அவங்க என்ன ஆனாங்கன்னு கண்டுபிடிக்கிற கதை தான் இது. அந்த போலீஸ் விசாரிக்கிற அந்த சீன் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஒரு மர்டர் நடந்திருக்கு. காலையில ஸ்டேஷனுக்கு ஃபோன் வந்துச்சு. இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல வச்ச ட்விஸ்ட் சூப்பர், எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி ஒரு ஜானர் படத்துக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. ஏன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் டென்ஷனை கிரியேட் பண்ண போகுது. அதை இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுச்சான்னு கேட்டீங்கன்னா ஓகேவான பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். இந்த படத்துல எல்லாமே நல்லா இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்க படத்துல டிஸ்டர்பா அப்பப்ப பாட்டு வருது. அந்த பாட்டு இந்த படத்தை ஸ்லோவா தான் ஆக்குனுச்சு. மொத்தத்துல ஒரு நல்ல படம் பார்க்கணும்னு இருந்தீங்கன்னா நீங்க பார்க்க வேண்டிய படம் தான் ஒரு நொடி.